இல்ல. 4 மந்த் 4 மந்த் மாடல் 4 ப்ரோ. மந்த் 4 ஆச்சா? மந்த். ஆமா. ஹாய். ஹாய் மம்மி. என்ன ஹாய். இவ்வளவு பெரிய ஹெட்செட் போட்டு உட்காந்து வச்சுட்ட? பேசுமா? கேக்குதா? ஹலோ. கேக்குதா உங்களுக்கு? கேக்குது. கேக்குது. வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கிறேன்ப்பா. என் பேர் ரோஹன். ம் சொன்னேன்ப்பா. உங்க பேரு? பேர் அனுசியா. போச்சு அனுஷா, okay. மம்மி, அவங்க மம்மி பயப்பட போறாங்க. ரோஹன் ப்ரோ. சரி, நான் பேசல, நீயே பேசு. மம்மி இவரும் வந்து இவர்தான் வந்து எங்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணுவாரு. ஓகேவா? இவரு எங்களோட ஒருத்தர் தான். நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, யாரோ பெரிய ஆள் பேசுறான்னு நினைச்சுக்காதீங்க. ஆனா உண்மையில சொல்லி இருக்கிறேன்ப்பா. உண்மையில கொஞ்சம் பெரிய ஆள் தான். பட் இருந்தாலும் ஜாலியா பேசுங்க, பயிர்க்காதீங்க. எனக்கு குரல் தான் அப்படி இருக்கும். நல்லவன் தான். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன்பா. நல்லா நல்லா இருக்கு. நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க? இன்னும் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா? போயிட்டு இருக்கிறேன். போயிட்டு தான் வந்தேன். கஷ்டமா இல்லையா? இன்னமும் வேலைக்கு போயிட்டே இருக்கீங்களே? போன தடவை பார்க்கும்போது அதே சொன்னீங்க. என்னப்பா பண்றது? நம்ம வீட்டுல இருந்தாலும் நம்ம பழகி போச்சு. சரி, வேலைக்கு போயிட்டு இன்னும் கொஞ்ச நாளைக்கு போலாம். ஓகே. நீங்க வந்து அவன் சொன்னது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்றிட்டு தானே இருக்கான். அப்புறமும் நீங்க வேலைக்கு போயிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன கணக்கு? நீங்க வீட்டுல இருக்கணும் தானே எல்லாமே பண்றது. வீட்டுல இருந்தாலும் இப்ப இன்னும் ஊர்ல எல்லாம் கொஞ்சம் இதுக்கு இருப்பா. ஓகே ஓகே. ஓ, அதனால இப்ப இவன் பண்றது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு? நீங்க அவனும் எஃபோர்ட் போட்டு என்னென்னோ பண்றான். ஆனா இருந்தாலுமே நீங்க வந்து அவ்வளவு ஹாப்பியா இல்லாத மாதிரி இருக்கு. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே சந்தோஷமா தான்ப்பா இருக்கு. இப்போ அப்பயோட இப்ப பரவாயில்ல. அப்பயோட இப்ப பரவாயில்ல. நல்லா பாத்துக்கிறானா உங்கள? நல்லா பாத்துக்கிறான். அப்ப 1500ன்றது 5000 10,000 கொடுத்தான். இப்போ 20,000 30,000 அப்படியே ஏறும்ல. 50,000 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் ஏறும் சீக்கிரம். கவலைப்படாதீங்க. சொல்லி ஏமாத்தி உங்களை சொல்ல சொல்றானா? உண்மையாலே குடுக்குறானா? நிஜமா கொடுத்துருக்குறான்ப்பா. நானும் ஒர்க் பண்ண போறேன். நான் ஒரு ஒர்க் பண்ற இடத்துல போய் சொல்ல முடியுமா? அதனால அவங்க கொடுத்ததை நான் சொல்றேன். எவ்வளவு கொடுத்தா இது வரைக்கும்? கொடுக்காதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு 75 கொடுத்துருக்குறான். சரி, நகை வாங்கிக்குமான்னு. இப்போ அம்மா போய் கபோர்டை திறந்து பாருன்னா, நான் வேலை விட்டு வந்ததும் வந்து திறந்து பார்த்தா காசு இருக்குது. என்ன பண்ண, நான் சேலஞ்சில் ஜெயிச்சிட்டேம்மா. அன்னைக்கு இப்போ சொன்னீங்களே அது முடிச்சுட்டேன். உங்ககிட்ட பேசணுமா அன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொன்னான். ஓகே. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்க வந்து சொன்னீங்க இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து அவன் நகை வாங்கி கொடுக்கணும், அவன் அதுதான் எனக்கு ஹாப்பினஸ் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஞாபகம் இருக்கா? அவன் சொன்னதை அவன் கரெக்டா நிறைவேற்றிடுறான்பா. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்க காமிங்க, கொடுத்தானா அவன்? கொடுத்துருக்குறான். வெரி குட் வெரி குட். ஓகே. இப்போ சொன்னதெல்லாம் கரெக்டா நிறைவேற்றுறான். அவன் எங்கிட்ட எல்லாம் பொய் சொல்றது கிடையாது. அவன் நம்ம பையனை நாம தான் நம்பணும். சரி, இப்போ நீங்க இத போய் வாங்கிடுவீங்களா? இப்போ வாங்கிடுவீங்களா? அவனுக்கு தெரியாமே நாங்க தோட்டத்துல வந்து அவனுக்கு எதிர்காலத்துக்கு வேணும்னு தென்னஞ்செடி வச்சுட்டு தண்ணி வெயில் காலத்துல தண்ணி வராதனால போர் போட்டு 2-3 லட்ச ரூபாய் நெகை 1.5 லட்சத்துக்கு இருந்ததா, இன்னும் 1.5 லட்சத்துக்கு மேல பாரு சீட்டு. அவனுக்கே தெரியாது. அவன் ஊருக்கு வாடினாலும் வர்றதில்லப்பா. வராத இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி போயிட்டு என்னம்மா நிலத்துலலாம் தென்னஞ்செடி வச்சுட்டுக்கிறீங்க, போர் போட்டு வச்சுக்கிறீங்கன்னா, அது அவங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை. அவன் நகை வாங்கி கொடுக்கணுன்ற நிறைவேற்றுறது என்னன்னு பார்த்துட்டு அவனுக்கு நாம சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நான் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன். பாத்தீங்களா? நகை இன்னும் 5-6 மாசத்துல அவன் 5-6 மாசத்துல என் நகை அவன் கண்டிப்பா வாங்கி தந்துருவான். இப்போ 4 மாசம் போடாருந்தா இன்னும் 4-5 மாசம் இருக்கலாம், வெயிட் பண்ணலாம். முழு நம்பிக்கை வந்திருக்கு அவன் மேல. எனக்கு வாங்கி தந்துருவான். ஐயோ, எனக்கு சத்தியமா சந்தோஷமா இருக்கு நீங்க இப்படி பேசுறது. ஏன்னா எல்லாரும் அவனுக்கே தெரியாது. நான் தோட்டத்துல 3 லட்ச ரூபாய்க்கு கொஞ்சம் கடன் வாங்கி என் நகை மேல என் பேர்லயே நகையை வச்சது 1.5 லட்சத்துக்கு. அது உங்ககிட்ட அன்னைக்கு சொன்னது. இப்போ அதே போய் இன்னும் 1.5 லட்சம் வாங்கி 3 லட்ச ரூபாய் இது 3 லட்ச ரூபாய்க்கு இருக்கு இந்த நகை சீட்டு. அவனுக்கே அவன் எதிர்காலத்துக்கு இது நாம இன்னும் எவ்வளவு நாளைக்கு நம்ம வேலை பார்க்க முடியும்? நம்ம போய் ஊர்ல நம்ம இருக்கிற நிலம் அவங்க தாத்தா பாட்டி சம்பாரிச்சு வச்சுக்கிற நிலத்துல நாங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோங்க. போர் போட்டு
தென்னஞ்செடி எல்லாம் நல்லதுன்னு போய் நம்ம இன்னும் எவ்வளோ நாளைக்கு இங்கேயே உழைக்க முடியும்? ம். ஊருக்கு போய் பார்க்கும்போது அவனுக்கும் சேஃப்டி, நம்மளுக்கும் சேஃப்டி. எல்லாம் ஊர்ல பண்ணி வச்சுக்கிறான். அவன் கஷ்டப்பட்டு ரவு பவுலா கஷ்டப்பட்டு குடுத்ததெல்லாம் ரூ. 1 எல்லாம் அவனுக்கு தான் பண்ணி வச்சிருக்கிறான். சூப்பர். எதிர்காலத்துக்கு. அவன் ம். விவசாயம் பண்ணுவானா? அது கேட்டீங்களா நீங்க அவன்கிட்ட? அவனே கேம் விளையாண்டுட்டு இருக்கான். என்னப்பா? இல்ல அவன் விவசாயம் எல்லாம் பண்ணுவானா? அவனே கேம் விளையாண்டுட்டு இருக்கான். விவசாயம் பண்ணாத கரும்பா இருக்குதுன்னு தான் தென்னஞ்செடி வச்சுட்டா, அது வளர்ந்து 4 வருஷத்துல வளர்ந்து வந்தா, நம்ம லைஃப்‌க்கு சரியா போயிடுதுப்பா. ஓ! அப்படி. நீங்க அப்படி பிளான் பண்ணிட்டீங்க. ஆ. அவன் விவசாயம் பண்ண மாட்டான். நாங்களே இப்போ அவங்க தாத்தா, பாட்டி வயசானவங்க. ஓகே. தோட்டத்துக்கே நடந்து போ முடியாதுக்கிறாங்க. ஆ. நாங்க இங்க இருக்கிறோம் ஒசூர்ல. ம். அப்புறம் அது செடி வச்சு விட்டுட்டோம்னா, வளர்ந்துருச்சுன்னா நம்ம போய் பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ விவசாயம் பண்ண முடியாது. இதுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அத நான் கவனிக்கிறேன். நீங்க கவனிக்கிறேன்னு எனக்கு தெரியல. அவன் இன்னும் ஒரு 6 மாசம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உங்கள இன்னும் ஹாப்பியா வச்சுக்கணும். கரெக்ட்டா? அவனுக்கு தானேப்பா பண்ணியிருக்கிறான். அவன் பண்ணட்டும் எனக்கு. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிட்டு இல்லைன்னா என்ன இது பண்றது? இது செஞ்சு எப்படி வாங்கி இருக்குன்னாக்க, குடுக்கட்டும். நீங்க உங்க பாசத்துல அவனுக்கு பண்ணிடுறீங்க. அது ம். அது அவன் திரும்ப பண்ற மாதிரி ஆயிடுது. சோ மாத்தி மாத்தி நீங்க 2 பேரும் பண்ணிக்கிறீங்களா? ஆமா. பார்க்கவே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. விட்டு கொடுக்காம இருக்கீங்க. சூப்பரா. ம். ஏன்னா பிளைண்டா என் பையனுக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சீன் போடுவாங்க. இல்லனா அதனாலயே பசங்க ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க, ஒழுங்கா சம்பாதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம நீங்க வேலைக்கும் போறீங்க, உங்க பையனுக்கும் எல்லாம் பண்ணி கொடுக்குறீங்க ஃபியூச்சருக்காக. வேலைக்கு போறேன்னா வாடகை வீடு. இப்ப சொந்த வீடா இருந்தா நம்ம உக்காந்துக்கலாம். அவன் பையன் எதை சம்பாரிச்சு கொடுக்குறான் இல்லைன்னா வாடகை வீடு. அங்கேயும் பழைய வீடா இருக்குது. மழை வந்தாவே பயப்படுறாங்க அவங்க தாத்தா பாட்டி. ம். என்ன நான் பண்றது? ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் எனக்கு. உங்க பையனை நீங்க நல்லா வளர்த்திருக்கீங்க. ஆமா. கரெக்ட் தான். நல்லா வளர்த்திருக்கீங்க. அவன் பேசுற விதமும் சரி, அவன் சில விஷயம் பேசும்போது தெரியுது. அவனோட வளர்ப்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு. சோ அதெல்லாம் உங்களுக்கு தான். அதான் அவன் இன்னும் வேலைக்கு போகாம எதுக்கு கேம் ஆடின்னுக்கிறான், வேலைக்கு போக சொல்லுங்கன்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ம். இருந்தாலும் அவன் போவாத. அவன் அவன் வேலையை அவன் கரெக்டா பார்க்குறான். நைட்டு பகலா எப்போ எழுந்து பார்த்தாலுமே உக்காந்துனே பார்த்துன்னு இருக்கிறான். எப்பா உடம்பையும் கொஞ்சம் பார்த்துக்கணுன்னா கூட 10 மணி நேரம் 8 மணி நேரம் எனக்கே கஷ்டமா இருக்குது அவன் கஷ்டப்படுறது. இதுல ஒண்ணு நானும் 12 ஹவர் வேலை பார்த்துட்டு வரேன். நீங்க அதுல ஒண்ணு நாங்க எல்லாமே கவனிக்கிறது என்னன்னா அவன் கிட்ட உண்மையாலுமே எதுவுமே இல்ல. அதாவது இந்த வேலை செய்யறதுக்கு இப்போ நீங்க எப்படி ஒரு தென்னை வைக்கும் போது உங்களுக்கு எப்படி சில பொருட்கள் எல்லாம் தேவைப்படும். டிராக்டர் வேணும், உழுவுறதுக்கு அந்த மாதிரி தேவை இல்ல. இந்த வேலை செய்யறதுக்கான பொருளே அவன் கிட்ட கிடையாது. அவன் கிட்ட இருக்கிறது எல்லாமே ரொம்ப பழசு. அந்த வச்சுட்டு இந்த வேலையை பண்ண முடியாது. ஆனா அப்பவுமே அவன் ஒரு நாள் கூட குறை சொல்லாம நல்ல போன் இல்லைனா அவன் காலேஜ் படிக்கும்போது வாங்கி அந்த போனு அவங்க அப்பாவை அதே ரெடி பண்ணி வச்சுன்னு இருக்கிறான் போனு. ஆமா. என்ன பண்றது? உண்மையாலுமே அவன் குறை சொன்னதே இல்ல. எங்க வீட்டுல அது வாங்கி கொடுக்கல, இது வாங்கி கொடுக்கணும் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அவன் குறை சொன்னதே கிடையாது. அவ்வளோ நல்ல பையன். இன்னும் என்ன பண்ணா எப்படி நானெல்லாம் எதுவுமே வாங்கி தர்றதில்ல. அவன் கஷ்டப்பட்டு நாங்களா அவன் காலேஜ் படிக்க வாங்கி கொடுத்த போனு தான். அவன் மீதி லேப்டாப் அது இதுன்னுலாம் அதுவும் அது ப்ராப்ளம். இப்போ ஒண்ணுமே கிளியரா வரமாட்டேங்குதுமான்னு இல்ல சொல்லி என்னன்னாக்க, அவன் இது ப்ராப்ளம் ஆனாலுமே யாருக்கிட்டயும் போய் எனக்கு இது பண்ணி கொடுங்க, எனக்கு இது தேவைப்படுறதுன்னு இது வரைக்கும் கேட்டது கிடையாது. நாங்க பார்த்த வரைக்கும் அவனா சம்பாதிக்கிற பைசா வச்சு அவனா சரி பண்ணிக்கிறான். ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாக்க அதை யூஸ் பண்ணிக்கிறான். சோ அது ரொம்ப நல்ல விஷயம். அது ஐ திங்க் அவன் நிஜமாவே நல்ல வளர்ப்பு. அவனுக்கு நல்ல ஆட்டிடியூட் இருக்கு. அவனுக்கு நல்லா வருவான். இப்போ போன தடவை நான் சொன்னேன்ல மம்மி, இந்த மாதிரி இவனுக்கு ஒரு மிஷின் வாங்கி கொடுக்குறேன், இவன் ஒண்ணு பண்ணுவான் அப்படின்னு. அந்த மிஷின் ₹1,00,000 வாங்கி கொடுத்து இவருக்கு டோன் போட்டு இருந்தான். இவர் தான் அதை பார்த்துட்டு இவன் இதை பண்ணானா இவன் நான் 1 lakh தரேன் அப்படின்னு சொன்னாரு. அதுதான் உங்களுக்கு முந்தானத்து இவர் இப்ப பேசினார்ல ரோஹன் ப்ரோ, அவர் தான் அனுப்பிச்சுட்டாரு உங்களுக்கு. அவரே உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டாரு. அதனாலதான் நீங்களும் உங்களுக்கு தேங்க் பண்ணணும்னா அவருக்கே நீங்க தேங்க் பண்ணிக்கலாம். எனக்கு இது எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர் தான் எல்லாமே கொடுத்தாரு. அவன் தான் எல்லா வேலையும் பண்ணான். சோ அதனால டிரான்ஸ்பரண்டா என்ன நடக்குதோ, என்ன உங்களுக்கு தேவையோ, அவன் என்ன பண்ணணுமோ அப்படின்றது நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவன்கிட்ட
ம். பின்னாடி அடிச்சடிச்சு ஓட வச்சிடலாம் கைய. நீ பண்ணி அவன மம்மி கேட்டே வரான்னு சொல்லி பண்ண வச்சிடலாம். என்ன வேணும் உங்களுக்கு அடுத்தது? 2 தடவை உங்களுக்கு நிறைவேற்றியாச்சு. இருக்கிற நேக்கே அவன் மூணாவது இருக்கிற நேக்கே அவன் கஷ்டப்பட்டு அவனுக்கோசம் பண்ணி வச்சிருக்கிறான், அதை வாங்கி கொடுத்துட்டானா போதும். மறுபடியும் அப்புறம் அவன் அவன் சம்பாதிக்கணும். எவ்வளவு பாக்கி இருக்கு? எவ்வளவு பாக்கி இருக்கு? இது வச்சது 3 லட்சத்துக்கு இருக்கு. கொஞ்சம் கை மாத்தா வாங்கி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னும் 1 லட்ச ரூபாய் கை பக்கத்துல வாங்கி செஞ்சிருக்கிறோம். ம். நகை மேல 3 லட்சம் இது. அப்ப அவன் இன்னும் 6 மாசத்துக்குள்ள இன்னும் ஒரு 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு சம்பாதிச்சு 6 மாசமோ இவன் 8 மாசமா கூட அவன் கஷ்டப்பட்டு அவன் தான் வாங்கி தரணும். சொல்லுங்க. அவனு மிரட்டுங்க. எனக்கு தெரியாது, நீ அடுத்தது எனக்கு நீ வாங்கி கொடுத்தே அவனு சொல்லுங்க. அவன் ஆனா கொடுத்த காசு நான் எதுவும் பண்ணாம அவனுக்கு தான் தோட்டத்துக்கு பண்ணி வச்சிருக்கிறான் அவன் எதிர்காலத்துக்கு. இப்ப அவன் எனக்கு நகை வாங்கிக்கணும். நகை இருந்தா ஒரு இதுக்கு சந்தர்ப்பத்துக்கு வைக்கிறதுக்கு தான் நகை. எப்படி இருக்கிறது நம்ம மாதிரி சூழ்நிலை இருக்கிற குடும்பத்துக்கு சரி சொல்லுங்க. கையிலே அவன்கிட்ட நம்ம அவனை வச்சுன்னு கூப்பிடுங்க, இருக்கணும். மிரட்டுங்க. கமான், நீங்க எங்க முன்னாடி மிரட்டாதான். எங்க முன்னாடி கூப்பிடுங்க. அவனை ஸ்கைன்னு கூப்பிட்டு மிரட்டுங்க அவனை. அவன் பேர் ஸ்கை. இங்க எங்க எல்லாம் அவன் ஸ்கை தான் பிரபலமான. மோகன்லாம் யாருக்கு தெரியாது. இப்ப மிரட்டு எனக்கு தெரியாது. மிரட்டி அவனை கொஞ்சம் மூஞ்சி காமிக்க சொல்லுங்க. நான் அவன் மூஞ்சி பார்த்ததே கிடையாது. மூஞ்சி காமிக்கிறதா மட்டும் மூஞ்சே காமிக்க மாட்டோம். வேணாம் ரவுண்ட் பண்ண சாதிச்சு தான் காம்பன்னு சொல்லிருக்காரு. ஓகே தென் இட்ஸ் ஃபைன். இப்ப நீங்க அப்ப எனக்கு தனியா போட்டோ அனுப்பு. ஆமா ஓகே. இப்ப நீங்க அவனை மிரட்டியே ஆகணும். கமான் மிரட்டுங்க. சிரிச்சுட்டே மிரட்டுங்க. எப்பயும் போல மிரட்டுங்க. கமான் சொல்லுங்க அவன்கிட்ட. 6 மாசத்துக்குள்ள நீங்க தான் சொல்லணும். 6 மாசத்துல வாங்கி தந்துடணும்ப்பா. அதெல்லாம் நிறைவேற்றிடுவான். அதெல்லாம் நிறைவேற்றிடுவான். அவன் சொல்ற மாதிரி செய்யறான். அவனுக்கு கண்டிப்பா அவன் எனக்கு வாங்கி உங்களுக்கு பதிலா நான் மிரட்டா? இல்ல உங்களுக்கு பதிலா நான் மிரட்டலாமா? புரியுது. இல்ல உங்களுக்கு பதிலா நான் மிரட்டட்டான்னு கேட்டேன். மிரட்டுங்க. உங்க கையில தான் இருக்குது. இல்லம்மா, ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன மிரட்டி சொல்றதை விட அன்பா சொல்றதுலதான் நிறைய விஷயம் நடக்கும். நீங்க படுற கஷ்டம் அவன் கண் கூட பாக்குறதுனாலதான் அவன் ஒழுங்கா இருக்கான். அதனாலதான் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணாம நான் உழைக்கணும், இது மட்டும் தான் என்னோட கோலா இருக்கு அப்படின்னு அவன் ப்ரோக்ரஸ் பண்றான். சோ அதுவே அவனோட சக்சஸ்க்கான ஒரு விஷயம். அவன் கரெக்டான பாதையில தான் போறான். நீங்க அவங்கிட்ட திரும்ப சொல்லுங்க, இப்போ நீ எனக்கு வாங்கி கொடுத்த மாதிரி 6 மாசத்துல எனக்கு அந்த பாக்கி 2 லட்சம் ரூபாய் அடைக்கணும், அதுக்கு நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, இது நீ வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லுங்க அவங்கிட்ட. அவன் பண்ணுவான். வாங்கி கொடுத்துருவான். நீங்க கேட்டதா பண்ணுவான். நீங்க கேட்கறதா பண்ண மாட்டான். எங்க கிட்ட சொல்லாதீங்கம்மா, அவங்கிட்ட சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி நீ வாங்கி தந்துடணும்பா 6 மாசத்துல. ஓகே நான் வாங்கி கொடுக்குறோமான்றான். அவனை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? அவனை மிரட்ட மாட்டேங்கிறீங்க, ரொம்ப செல்லம் கொடுக்குற மாதிரி இருக்கு. நாங்களும் அப்படி இல்ல, அவனை போட்டு நாங்க சொல்லிட்டே இருப்போம். வெளிச்சத்துக்கு வச்சிருக்கோம். மம்மி வெயிட் பண்றாங்க உடனே சீக்கிரமா பண்ணிடான்னு நாங்க அவனை மிரட்டிட்டே இருப்போம். நீங்க ரொம்ப சாஃப்டா சொன்னா எப்படி பண்ணுவான்? நீங்க மிரட்டினாதான் 6 மாசத்துல பண்றது 3 மாசத்துல பண்ணுவான். சரி ஓகே. உங்களுக்கு நீங்க ஹாப்பியா? அது மட்டும் சொல்லுங்க. நீங்க சந்தோஷமா? சந்தோஷம். எங்களுக்கு அது போதும். நீங்க சந்தோஷம் தான் எங்களுக்கு சந்தோஷம். ரொம்ப 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 நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா உங்களுக்கு. நன்றி எல்லாம் எங்களுக்கு கிடையாது. எனக்கு வேண்டாம். நன்றி உங்க பையனுக்கு. ஏன்னா அவன் தான் ஹார்ட் ஒர்க் போடுறான். எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவன் ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு நீங்க தானே வழிகாட்டியே. இல்லம்மா, எல்லாருக்குமே வழி காமிக்கலாம். ஆனா அதை எடுத்து பண்றது சில பேர் தான். அதுல இவன் ஒருத்தன். இவன் தான் ரொம்ப உண்மையாலுமே இவன் தான் ரொம்ப. நான் சொல்றேன் பாருங்களேன், இதனாலேயே நாங்க ரொம்ப பயப்படுறோம். எப்படி பயப்படுறோம்னா, இவன் கண்டிப்பா ஜெயிச்சு ஆகணும் அப்படின்னு ரொம்ப பயப்படுறோம் நாங்க. எங்களுக்கு அந்த பயம் இருக்கு. எங்களை நினைச்சு பயம் இல்ல, ஆனா ஸ்கை நினைச்சு பயம் இருக்கு. ஐயோ ஸ்கை அவங்க மம்மிக்காகவே அவன் ஜெயிச்சு ஆகணும் அப்படின்னு. அதனாலதான் அவனுக்கு என்னென்ன வழி இருக்கோ அந்த வழியில அவனுக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம். அவனும் அது எல்லா வழியிலுமே கரெக்டா ஒர்க் பண்ணி உங்களுக்கு தேவையானது. அதாவது அம்பானி ஜெயிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இவன மாதிரி ஒரு ஆள் ஜெயிச்சாக்க ஒரு நாடே ஜெயிச்ச மாதிரி.
சூப்பர் ப்ரோ. திடீர்னு எனக்கு சிரிப்பு. அவ்வளவுதான். சரி மம்மி, பாய், சாப்பிடுங்க, ஜாலியா இருங்க. தயவு செஞ்சு வேலைக்கு போறது கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அவனை வந்து வேலைக்கு நிறைய அனுப்புங்க. இனிமேல் போதும், ரொம்ப நாள் வேலைக்கு போறது போதும். ரொம்ப நீங்க இவ்ளோ வயசுக்கு அப்புறம் வேலைக்கு போக கூடாது. சோ அதனால அவன் வேலைக்கு போகணும். நீங்க கொஞ்சம் வேலைக்கு நிறுத்துறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணுங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, ஜாலியா இருங்க. ஓகேவா? ஓகே. பாய் மம்மி, பாய். வணக்கம் வணக்கம். பாய். பாய் ராஸ்கையே. பாய்டா. சொல்லுங்க மது ப்ரோ. பாய்டா. பாய்டா. பாய்டா பாய்டா பாய்டா. தரதான் ரோன்ட்ரோ, நீங்க ஒரு வாய்ஸ் தான் ரோன்ட்ரோ, அவ்வளவுதான். அவங்க வந்து மம்மி ஜாலியா இருந்தாங்க, உடனே ஐயோ யாரோ வந்துட்டாங்க போறாடா அப்படின்னு பயந்துட்டாங்க ரோன்ட்ரோ. கேக்குதா இல்லையா உங்களுக்கு? தரதான் சக்கு சக்கு ரோன்ட்ரோ ரொம்ப இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கைஸ். தரதான் நாங்களும் அப்படிதான். ரோன்ட்ரோ பேசினா லைட்டா சாக்காயிரும், என்ன சொல்ல வராருன்னு தெரியலையே அப்படின்னு. சரி கைஸ், நீங்க கேட்ட மாதிரி அவனுக்கு அமிச்சாச்சு. ஆனா அதுல வந்து நான் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சிருக்கோம். டெஸ்ட் என்னன்னா, அவனுக்கு நான் ஐபேட் அனுப்பல, காசா அனுப்பிச்சிட்டா ரோன்ட்ரோ. ஏன்னா நீங்க வந்து லைக் அது உடனே ஒரு டிவைஸா வாங்கி அவன் அதை வேஸ்ட் பண்ணுவானா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால நான் என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னா, நீ அவரு கொடுத்த மிஷின் 4 லட்சம் ரூபாய் உங்க மம்மிட்ட கொடுத்துரு. கார்டில் ஏதாவது வாங்கி நாங்கள் உனக்கு வந்து ஐபேட் வாங்கிக்கணும்னா கொடுத்துட்றோம், மாசம் கூட இஎம்ஐ கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு தாட்டில் வச்சிருக்கேன் நான். ஏன்னா இப்போ வரைக்கும் அவனோட டிவைஸ் ஒர்க் தான் ஆகுது. அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. 1 லட்ச ரூபான்றது வேஸ்ட் பண்ணிட்டா அது வேஸ்ட் தான். இத அவன் வந்து ஐபேடா வாங்கியிருந்தானா அவன் மம்மிக்கு இவ்வளோ ஹாப்பினஸ் இருந்திருக்குமான்றது தெரியல. ஸோ அதனால நான் அதை அப்படியே இருடா டிவைஸ் ஒர்க் ஆகட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான். ஏன்னா அதுதான் என்னோட பெஸ்ட் டிசிஷனாக எனக்கு தோணுது. டக்குன்னு செலவு பண்றதுல என்ன இருக்கு? ஒரு டிவைஸ் வாங்கினா அது நாளைக்கே அது 50,000 ரூபாய் ஆகி போயிடும். பரவாயில்ல, இருந்தாலும் வந்து இதே அவனுக்கு அது கார்டில் வாங்கி கொடுத்து மறுபடியும் இஎம்ஐ கட்டுறான்னா, அந்த பக்கம் மம்மியும் நகை வாங்கிக்குவாங்க, இந்த பக்கம் இவனும் வந்து டிவைஸ் வாங்கி விளையாட ஆரம்பிச்சிருவான். ஸோ 2 பக்கம் வின் வின் சுச்சுவேஷன் ஆயிருன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் அதை மாத்திட்டோம். என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஐ திங்க் இந்த 1 lakh அவன் கொடுத்தது வந்து அது வந்து ஒரு மென்டல் ரிலீஃப். அது ஏன்னா கடன் கம்மியான மாதிரி. ஆமா ஆமா. சோ ஆட்டோமேட்டிக்கா வீட்டு பிரஷர் கொஞ்சம் கம்மியாகும். நம்பிக்கை வந்திருக்கும் அவன் மேல, நம்பிக்கை வந்திருக்கும். எக்ஸாக்ட்லி, நம்பிக்கை வந்துரும். ஆனா ரோன் ப்ரோ டிவைஸ் வாங்கி கொடுங்க. இப்பெல்லாம் மிரட்டாதீங்க ரோன் ப்ரோ யாரையும் வந்து. ஐயோ பேசாம எனக்கு பதிலா யாரும் டம்மி கொடுங்க. யாராவது அதாவது நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க ரோன் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா அப்படின்னா அவங்க நல்லா சிரிச்சு பேசிட்டு அப்புறம் ஐயோ யாரோ வந்துட்டாங்க என்ன நீங்க ரவுடியை கூட்டிட்டு வந்துட்டாங்களோ அப்படின்னு. ஆமா, ஐயோ ரவுண்ட் எப்படி தெரியுமா? ரவுண்ட் வந்து ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு ஃபேஸ் கேம் இல்லைன்னா கூட தெரிஞ்சிருக்காது. அந்த ஃபேஸ் கேம் தான் ரவுண்ட். நீங்க சொன்ன உடனே ஒரு பயம் வந்துச்சு பாருங்க. வெரி அதனால நான் ஃபேஸ் கேம் போடுறதாவே இல்லை. நான் ஃபேஸ பார்த்தா எல்லாரும் சிரிச்சிருவாங்க. இல்ல செம்ம பிளஸ் ரவுண்ட் உங்களுக்கு. நீங்க எல்லாம் போன்ல யாராவது மிரட்டிங்க வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், அவன்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஓடிடும். சரியா சிபிஐல இருந்து யாரோ பேசுறாங்க சிபிபி அப்படின்னு. வெரி அவ்வளவுதான். ஆனா ரவுண்ட் ஜோக்ஸ் அபார்ட், தேங்க்யூ சோ மச். அதாவது இல்ல அவன் வந்து வாய்ப்பே இல்லை, நீங்க இல்லைன்னா அது நடந்திருக்க. தேங்க்யூ சோ மச். அவன் என்ன எப்படி வந்து எல்லாரும் கிடைக்காது ரோன் ப்ரோ. அதாவது இங்க இருக்கவங்க கேமிங்ல இருக்கவங்களோட செக்டர் எல்லாம் மாதிரியே என்டையர் இந்தியால இல்ல, இன்னமும் 10,000 ரூபாய்க்கு கஷ்டப்படுறவங்க எல்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்கதான் செய்யறாங்க. அது அவங்க பாரு, அவங்க வீட்டுல வேலைக்கு போய் தான் ஸ்கைவே காப்பாத்துறாங்க. நீங்க அது இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணலன்னா கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். சீரியஸா அது வந்து அகைன் இதுல நான் என்ன ரீஐட்ரேட் டோட்டோ சிரிச்சிட்டு இருக்கேன் ஷாட்ல இல்ல தெரியல. சரி இல்ல, I just want to reiterate one thing. Now keep your heads down, keep working, move towards your goal. People are watching you and you will be recognized at the right time. எனக்கு இது அதாவது நிறைய பேர் என்ன பண்றாங்க, நான் யாரையும் பிளேம் பண்ணல, ஒரு யாரையும் நேம் பண்ணல, எனக்கு இது இருந்தா நான் இது பண்றேன், எனக்கு இது இருந்தா நான் பண்றேன் அப்படின்னா, நீ முதல்ல பண்ணு, தானா வரும்.
ஆமா நீ ரிசல்ட் நீ முன்னாடியே டிஃபைன் பண்ணிட்டேன்னு அந்த ரிசல்ட்டுக்காக போகாத. அந்த ப்ராசஸ் நீ ஸ்டார்ட் பண்ணு. நீ பண்ண வேண்டிய விஷயத்த கரெக்டா பண்ணு. Your door will be open very soon. அப்ப ரோவன் ப்ரோ அதுதான் இவன் பண்ணான். நெக்ஸ்ட் வீக் நம்ம சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ணிடலாமா இல்ல 1 மந்த் ஆகட்டுமா? நீ சொல்றதுதான் 1 மந்த் ஆகட்டும். அப்படியே கொஞ்சம் அப்படியே ஹைப் ஏத்திட்டு வரலாம். அதுவும் பண்ணலாம். அது நல்லாதான் இருக்கு. ஓகே. அது ஆனா உண்மையாலுமே வெறியா இருக்கு. நான் என்ன ப்ரோ, இனிமேல் நீங்க குடுக்கறப்போ நீங்க யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு நேர்லயே கொடுத்துறது பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. லைக் அது அந்த 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 கனெக்ட் இன்னும் நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா புரியல. இப்ப நீங்க சிம்பாக்கு வாங்கி கொடுக்குறீங்க, ஸ்கைக்கு வாங்கி கொடுக்கும் போது அவங்களுக்கு நேர்ல கூப்பிட்டே நீங்க கொடுக்கலான்றது எனக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கனெக்ட் ஆகுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நான் சிம்பா போய் பார்க்க போறேன். அப்படியா? சூப்பர். வெரி 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 வெரி. லைவ்ல வேற சொல்றேன். இல்ல but this is my plan. I want to personally go and see Simba and hand over Jackpot to him. ஐயோ லவ் யூ ரோவன் ப்ரோ. சத்தியமா வேற மாதிரி ரோவன் ப்ரோ. சத்தியமா வேற மாதிரி சொல்லிருப்பேன்னு நினைச்சேன். நான் இதான் ஸ்கைக்கு சிம்பா கிட்ட சொன்னேன். இது வந்து நானே வந்து உனக்கு கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. because I want to see you அப்படின்னு சொல்லி. ஒரே அவங்க கிட்ட இந்த விஷயம் அதுதான். அவனும் அதேதான் பண்றான். அதனால he works really hard and warல என்ன மேஜிக் பண்றான்னு தெரியல. எப்படியாவது டாப் 5ல வந்து. ஆமா. But I want to meet all these people. I want to personally go and reward people who has completed the mission, you know, so that they also feel happy and they also feel satisfied. Samma. Very. Thank you so much again. Thank you so much bro. Thanks. Man of masses நீங்க. Thank you so much. அது வந்து வெரியா இருக்கு ப்ரோ. அது நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேனால நான் இப்போ உங்களுக்கு நீங்க ஸ்கையோட இடத்துல இருந்து பாப்பீங்களான்னு தெரியல. நான் ஸ்கையோட இடத்துல இருந்து பாக்குறேன், நான் சிம்பாவோட இடத்துல இருந்து பாக்குறேன். நிறைய இடத்துல இருந்து பார்க்கும்போது என்னால வந்து அது கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஒரே ஒரு முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி நிறைய பேரோட லைஃப் சேஞ்ச் பண்றது வந்து தேங்க்யூ ஸோ மச். அது சூப்பரா இருக்கு. நான் இல்லாதப்போ பாட்ச் கால் பண்ணீங்க பாத்தீங்களா, அது என்னால இன்னும் மறக்கவே முடியாத ஒரு இது. லைக் ப்ரோ அதுதான் ரொம்ப பெரிய கனெக்ட். எது எப்படி விடுறது, நெவர். அது வந்து எப்பவுமே மறக்கவே முடியாது. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். அவ்வளவுதான். நான் போறேன். நான் கிளம்புறேன். Love you ரோவன் ப்ரோ. Bye.